ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு டீச்சர் கிளாஸ்ல டீச் பண்ணிட்டு இருக்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது நோட் புக்கில் கிறுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை டெஸ்கில் வந்து கிறுக்கிட்டே இருப்பாங்க, காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எதோடைய வெளிப்பாடு? ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால தான். சரிங்களா? அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் அதோட வெளிப்பாடு தான் இது. ஓகே. ஸோ தேவையில்லாம அந்த பாடியை வந்து மூமெண்ட்ஸ் பண்றது, அதைத்தான் நம்ம வந்து அப்படி சொல்றோம். இதை இதை வந்து இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வேர்ட்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட்டை விட்டாருன்னா உடனே என்ன பண்றாரு? அப்படிங்கிறாரு. உடனே வந்து பேட்டை சுத்துறாரு அல்லது கீழே தூக்கி வீசிட்டு போறாரு. இதுவும் உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா கையில வந்து ஸ்பின்னர் வச்சிருப்பாங்களே, அந்த வீல் இருக்கும்ல, அதை இப்படி பிடிச்சிட்டு ஹோல்டு பண்ணிட்டு இப்படி சுத்தி சுத்தி விளையாண்டு இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் உடைய வெளிப்பாடு தான். சரிங்களா? சரி, அதை நம்ம வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, அதுக்கான வேர்டு என்னன்னா ஃபிஜிட். ஃபிஜிட் அப்படிங்கிறது அது, அதாவது மூவிங் ஒன்ஸ் பாடி ரெஸ்ட்லெஸ்லி அப்படின்னு அர்த்தம். அப்படியே ஓய்வில்லாம இப்படி காலாட்டிட்டே இருக்கான்னா ஏன் அர்த்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த டீச்சர் நடத்திட்டே இருக்கிறது வந்து அவன் போரா ஃபீல் ஆகுறான். he is getting bored, அதனாலதான் அது அப்படி வந்து பண்றான் இல்லையா? சரி, இதை வந்து ஆக்சுவலா அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம், இதை வெர்பாவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஜெரண்டாவும் யூஸ் பண்ணலாம். சரி, எப்படின்னு பாருங்க. இப்போ ஃபிட்ஜெட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்துட்டு நீங்க அப்படியே ஒரு ஒய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது அட்ஜெக்டிவ் ஃபார்மா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, the child became fidgety after sitting for an hour. ஒரு மணி நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்ததுனால the child became fidgety. இங்க நான் எழுதல, ஓரலா சொல்றேன், கவனிச்சுங்க. the child became fidgety, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா என்னது? மூவிங் இட்ஸ் பாடி ரெஸ்ட்லெஸ்லி அப்படிங்கிற மீனிங். ஓகே. இப்போ இத வெர்பா எடுக்கும்போது the student, பாருங்க, the student is fidgeting அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? fidgeting அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.